சிஎம் அவர்கள் யூஎஸ்க்கு போயிருக்காரு. ஏற்கனவே அங்கே போய் ஈர்த்த முதலீடுகளை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன அப்டேட்டு, அங்கே வேற என்ன முதலீடுகளை ஈர்த்தாரு? ஆனால் சும்மா ஒரு ஃபோட்டோவாக போட்டு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சும்மா முதலீடு ஏமாத்துறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற கம்பெனிலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு கூகுள் மேப் லிங்க் எடுத்து போடுறது, லிங்க்டின் ப்ரொஃபைல்களை எடுத்து போடுறது, இப்படின்னு ஒரு குரூப்பு. ஏற்கனவே தான் என் ஃபோனில் தான் கூகுள் இருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன கூகுளில் போய் புதுசாக நீங்கள் என்ன சைன் பண்ண போகிறீங்க? மோசக்காரா, யாரை ஏமாத்துற அப்படின்னு ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் கூகுள் மேப்போட கையில் இருக்காங்க. சரி, அதை தாண்டி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் யூஎஸ்ல போயிட்டு நம்ம போன வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன அப்டேட்ஸில் இருக்காரு, உள்ள வேற கம்பெனிஸில் என்னென்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஓகே ரைட்டு கொஞ்சம் மேலே வாங்க ரைட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிச்ச கம்பெனிகள் எவ்வளவு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது போன வீடியோவில் நம்ம பேசிட்டு இருந்தப்ப அவர் சான் பிரான்சிஸ்கோல இருந்தார். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோ பேசுகிறப்போ சிக்காகோக்கு மூவ் ஆகிட்டார். சரி, இப்போ சிக்காகோ மூவ் ஆகி இன்னைக்கு வேற ஒரு மாகாணத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ நம்மகிட்ட கடைசியாக கிடைத்த அப்டேட் வந்து சிக்காகோ மாகாணத்தில் சந்தித்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட அந்த மேனேஜர் விசாரிக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரை அவர் சிக்காகோல தான் இருக்காரு அப்படிங்கிறத நமக்கு நேரடியாகவே அந்த தகவலை கொடுத்துருக்காங்க. மொத்த சிக்காகோவில் மட்டும் எவ்வளவு அப்படின்னா 3050 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்குது. இதில் வந்து கவனமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆஷூரண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோடைய ஜிசிசி இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நிறுவ போகிறாங்க. அது சென்னையில் தான் நிறுவ போகிறாங்க. போன வீடியோலேயே ஜிசிசினா என்ன, அது எதுக்கான தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் இன்னொரு முறை புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஸோ பெரிய பெரிய எம்என்சி நிறுவனங்கள் ஜிசிசி அப்படின்ற சப்போர்ட் சென்டர்களை வெவ்வேறு நாடுகளில் நிறுவுவாங்க. அது என்ன மாதிரியான இடங்களில் நிறுவுவாங்க அப்படின்னா, அந்த மாகாணத்திலேயோ அந்த நகரத்திலேயோ சுற்றி இருக்கின்ற திறன் வாய்ந்த நபர்களை, இளைஞர்களை அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு மேற்கொண்டு ட்ரைனிங் கொடுத்து வேலைவாய்ப்புகளை அமர்த்துவதற்கான ஒரு நிறுவனம் தான் ஜிசிசி. சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான். அப்போது நம்ம தமிழ்நாட்டில் அதற்கான சூழல் இருக்குது. இங்கே படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, திறன்களோடு இருக்கிறாங்க. அவங்கள மேற்கொண்டு அவங்களுக்கான ஸ்கில் அப்டேட்டை கொடுத்து வாங்க ப்ரோ நானே வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிற வேலைவாய்ப்பை மேற்கொண்டு உருவாக்குவதற்கான ஒரு விஷயம்தான் வந்து இந்த ஜிசிசி. அதை இந்தியாவிலேயே முதல்ல அந்த கம்பெனி நிறுவ போது அது நம்ம சென்னையில் தான். போன வீடியோலேயே நம்ம சொன்னோம், இந்த ஜிசிசி வந்து சென்னையில் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு பல்வேறு தரவுகளோட நம்ம எடுத்து சொன்னோம். அப்போ ஜிசிசி அதிகமாக அதிகரிச்சுட்டு வருதுனாக்கா பல்வேறு கம்பெனிகள், வெளிநாட்டில் உள்ள கம்பெனிகள்லாம் அதிகமாக வந்து இருக்கிறது ஆமாம் என்று அர்த்தம். ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு ஜிசிசி வச்சுருப்பாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு ஜிசிசி இருப்பாங்க, இப்போ கூகுளுக்கு ஒரு ஜிசிசி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அஷூரண்ட் நிறுவனத்துக்கான ஜிசிசியை இவங்க வந்து இங்கே உருவாக்குறாங்க. இப்போ அதிக அளவில் ஜிசிசி உருவாகுதுன்னா அங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிக அளவில் திறமையான இளைஞர்கள் அங்கே இருக்கிறாங்க, அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் அங்கே உண்டாக போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ குறிப்பிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த வெளிநாட்டு பயணமோ முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுல நம்ம பாராட்டப்பட வேண்டியது இல்லை. மற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் குறிப்பாக ஜிசிசி போன்ற விஷயங்களை வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி பீரியட்லாம் நீங்கள் அந்த மாதிரியான விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னா சிரிக்கூடாது ப்ரோ. இல்லை அதான் அது என்னப்பா, அதான் ஏற்கனவே தான் ஐசிஐசின்னு ஒரு பேங்க் இருக்குது, அப்புறம் அதுக்கு ஜிசிசின்னு ஒரு பேங்க்கு, அது எதுவும் வட்டி எதுவும் கொடுத்துறாங்களா? நமக்கு தெரிஞ்ச ஜிசி அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஜிசிசினா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தானே. அதுதான் இருக்குல்ல, பெருசாக வச்சிருக்கு, அவ்வளோ பெரிய ரிப்பன் பில்டிங் இருக்கு. அதுக்கு வேணா பெரிய லாரி வேணா சொல்லுங்க தம்பி, பத்திரம்னாக்க நம்ம அதை வாங்கி விட்டுருவோம். ஜிசிசி லாரி வேணா பெருசா ஒன்று வாங்கி விட்டுருவோம். அது வேல்மெண்ட்டை சொன்னோம்னா அதுக்கு ஒரு பில்லு தனியாக போட்டுருவோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது மட்டும் கிடையாது, கூகுள் நிறுவனத்தோட வந்து இன்னொரு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்களை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மூலமாக அவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பதற்காக அது பண்ணுறாங்க. இது நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சது கிடையாது. இதுதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்போ இந்த ஜிசிசினா என்ன,
இல்லை இதற்காக சைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த விஷயமுமே தெரியாமல் புரியாமல் அந்த சங்கிகள் போடுற ட்வீட் இருக்குல்ல, அதுதான் வந்து இன்பமயமாக இருக்குது. இப்போ நைக்கி ஷோரூமுடைய சிஇஓவை சந்தித்து முதல்வர் பேசியிருக்கிறாரு. அவரோட சந்திப்புலேயே தெளிவாக போடுறாங்க, அங்கே எதுவும் தொழிற்சாலை இருக்குது, அது இன்னும் விரிவுபடுத்துவது எப்படி. இப்போ லெதர் இல்லாத காலணிகள், இப்போ தோல் போன்ற அந்த இது இல்லாத காலணிகளை உருவாக்குவதற்கான அந்த தொழிற்சாலையை விரிவுபடுத்துவது குறித்து பேசுகிறோம் அப்படிங்கிறதா செய்தி குறிப்பே. அது எதையுமே பார்க்கறது நைக்கி ஷோரூம் தான் எனக்கு இருக்கு, யாரை ஏமாத்த பார்க்குற, இதுதான் நீ ஈக்கிற முதலீடாக அவரை தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு தோல் இல்லாத ஒரு காலணிகள் வந்து உருவாக்குறது ஒரு வகையில் இங்கே மாசு கட்டுப்பாட்டையும் தான் பார்க்கும் இல்லையா, அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ அந்த மாதிரியான ஒரு தொழிலை அவர் என்கரேஜ் பண்ணுறாருங்கிறதே நீ பாராட்டணும். ஏன்னா நீ என்ன சொல்ற, நாங்கள் வந்து மனித நேயர்கள், உயிர்மை நேயர்கள், மனித நேயர்கள், உயிர்மை நேயர்கள், எங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல்லாம் கன் மாதிரி இருக்கணும் அப்படிங்க. இப்போ அவர் அதான் சொல்றாரு, வாழ்த்திட்டு போ, இல்லையா கடந்தாவது போ, இது எதுவுமே தெரியாம கூகுள் நிறுவனம் இங்கே ஏற்கனவே இருக்கு தெரியுமா, இது வந்து நைக்கு தான் இங்கே ஷோரூம் இருக்கு, ஷோரூம் இருக்கு, நீங்க என்ன புதுசா கொண்டு வர்றது, ஏமாத்திரியா நீ என்ன போனா 600 ரூபாய்க்கு அருமனையா பணின்னு வைக்கிறான், அது வந்து புதுசா கொண்டு வராமா அவரு. அவரை செய்தி குறிப்பிலேயே தமிழ் படிக்க தெரியுமா தெரியாது அவருக்கு. ஏன்னா இப்போ டிஎன்டிஐபிஆர், அதாவது தமிழ்நாடுடைய பிரத்யேக இந்த செய்திகள் எல்லாத்தையும் அரசு சார்பில் அவங்க தான் வெளியிடுவாங்க. அதில் இருக்கிறது சில இங்கிலீஷ்லேயும் வருது, புரியுது, கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அண்ணன் பேச்சை கேட்டு படிக்கிறதே நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ இங்கிலீஷில் எங்கேருந்து வரும், கஷ்டம்தான். ஆனால் தமிழ்லேயே அவங்க செய்தி குறிப்பு போடுறாங்க, அட்லீஸ்ட் அதையே படிக்கலாம் போடுறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் கலந்து பேசினாக்கா அண்ணன் ஆட்சிக்கு வரும்பொழுது அரசம்பளம் தான் கொடுப்பேன் அப்படின்னு பேச வேண்டியது, ஆங்கிலத்தில் கலந்து எவனாவது பேசுனாங்க பச்சை மட்டை வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. கோட்டுன்னு இங்கிலீஷில் முழுக்க ஆங்கிலத்தில் தலைப்பு வச்சிருக்க படத்துக்கு வாழ்த்து மடலாம் அண்ணன் எழுதி போடுவாப்புல. இது என்ன மானங்கிட்ட ஜென்மமோ என்ன இலவோ தெரியலது. கூட்டணி நீங்க வருவீங்களா விஜயே வர மாட்டாப்ல, அதான் புறமட்டல் அடிச்சு வரட்டாப்ல. நான் கேம்பெயின் எப்படா சொன்னேன், நான் சொன்னது ஷாம்பைன் போனாலும் பொச்சு மேலே மிதிமிதிச்சு அனுப்பிச்சுட்டு அமைச்சாரு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு, போதையில ஏதாவது அப்படித்தான் கேட்க தெளிவாயிட்டு கேளு. அவர் என்ன சொல்லியிருக்காப்லாங்க, டே அறபோத நாய்களா, நான் கேம்பெயின் சொல்லடா ஷாம்பைன் நல்லா சொன்னேன், அறபோத நாய்களான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காப்ல. இப்போ சிக்காகோவில் அந்த நிறுவனம் மட்டும் கிடையாது, இந்த ஜிசிசி ஒரு பெரிய விஷயம் தான். இதை தாண்டி வேலைவாய்ப்புகளுக்கான வேலை என்ன அப்படின்னா, ஈட்டான் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது 200 கோடி ரூபாய். என்ன நிறுவனம்? ஈட்டான். அந்த நிறுவனம் வந்து ஒரு 200 கோடி ரூபாய்க்கான முதலீடு, ட்ரில்லியன்ட் கம்பெனி 2000 கோடி ரூபாய்க்கான முதலீடு, விஷய் பிரிஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்க வந்து 100 கோடி ரூபாய்க்கான முதலீடு, விஸ்டியன் 250 கோடிக்கான முதலீடு, ஏற்கனவே இங்க இருக்கு ஐடி கம்பெனி விஸ்டியன். ஆமா, அவங்க வந்து எக்ஸஸ் பண்றாங்க, எலாபரேட் பண்றாங்க. லிங்கன் எலக்ட்ரிக் அவங்க வந்து 500 கோடி ரூபாய்க்கான முதலீடு அப்படின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3050 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த சிக்காகோ விசிட்ல வந்து முதலீடா தமிழ்நாடுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு எம்ஓஐக்கள் சைன் செய்யப்பட்டிருக்குது. இப்போ இதில் ஆல்ரெடி சொன்ன இந்த ஜிசிசி வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னு. இதையும் தாண்டி இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன, இப்போது முதலீடு வருது, ஒரு தொழிற்சாலை துவங்குது அப்படின்னா சென்னை மையப்படுத்தி, இப்போ ஒரு ஐடி காரிடார் வந்து எங்கள் சென்னையில் வந்து பெருசாக இருக்குது, அப்போ ஐடி கம்பெனிக்கு எம்ஓயு சைன் பண்ணால் சென்னைக்கு தானே வரும். இப்போ ஒரே இடத்துல வளர்ச்சி குவியுது அப்படிங்கிறது ரொம்ப காலகாலமாக சொல்லப்படுற குற்றச்சாட்டு. ஆனால் இந்த முறை வந்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த முதலீடு வந்து பரவலாக போகுது அப்படின்னா, மதுரைக்கு போகுது, கோயம்புத்தூருக்கு சில நிறுவனங்கள் போகுது, திருவாரூருக்கு எதுவும் வருதா இல்லையா? திருவாரூர். என்ன சிரிக்கிறீங்க? இல்லை இது குறிப்பாக கேட்குறீங்களே என்ன? நான் திருவாரூர்காரங்க, அப்போ எங்கள் ஊருக்கு எதுவும் இருக்கா இல்லையா? இல்லை இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அடுத்த ஒரு கம்பெனி அங்கேயும் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி வந்து சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்துக்கு இது பிரியறதுனால இது எல்லா இடத்துக்குமான வளர்ச்சியாக இது பார்க்கப்படுது. இப்போ சங்கிகள் வந்து எடுத்துகிட்டு வர்ற இன்னொரு டோன் என்ன அப்படின்னா, சரி இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க, சைன் பண்ணிட்டீங்க, ஓகே, இது எல்லாமே வருதா, எல்லா கம்பெனியும் வந்து தொடங்கிடுவாங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா? நியாயமான கேள்வி. அதுக்கு அவர் போகிறப்பே பதில் சொல்லிட்டு போயிட்டாரு, இருங்க எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிட்டு சொல்லுவாங்க, சொன்னதுக்கப்புறம் வெள்ளரிக்கையை பற்றி பேசுவோம் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வந்து ஒன்று ரிலீஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா, இந்த உலகளாவிய வர்த்தகம் நடக்கும் இல்லையா, அந்த வர்த்தகங்களை வந்து ஆய்வு செய்த ஒரு நிறுவனம் அது வந்து ஒரு ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் சீனாவிலிருந்து இறக்குமதி அதிகரிச்சிருக்குது. அது எந்த விஷயத்துல? ஆமா, அது எந்த விஷயத்துல? குடை, பொம்மை போன்ற சின்ன சின்ன வியாபாரத்தை கூட சீனால இருந்தா இறக்குமதி ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு 2 ரூபா வந்து பென்சில் ஆனா மேடம் சென்னை தான் போட்டிருக்கு.
காமன்வெல்த் சபாநாயகர்கள் மாநாடு, காமன்வெல்த் நாடுகளில் உள்ள அனைத்து சபாநாயகர்கள் மாநாடு நம்ம அப்பாவுலாம் கலந்துக்கிட்டாரு. இந்தியாவில இருந்து எல்லா மாநில சபாநாயகரும் போனாங்க. அவங்களுக்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்ட்டு இந்தியா கொடி எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இந்திய கொடியிலேயே மேட் இன் சைனான்னு தான் இருந்தது. இதுதான் வந்து அப்ப சபாநாயகர் அப்பா அவர்களே பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. ஏங்க நம்ம ஊர்ல அவ்வளவு வந்து MSME இருக்குது, பிரிண்டிங் வேலையெல்லாம் செய்யக்கூட அவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்க. இவங்க முதல் நாள் சொல்லியிருந்தா கூட நம்ம நைட்டே அடிச்சு ரெடி பண்ணிருப்போம். அவன் என்னவோ சொல்லவும் ஒரு A4 ஷீட் வாங்கி 3 ஸ்கெட்ச் எடுத்தாவது நாங்க 3 ஸ்கெட்சையும் போட்டு நாங்க பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டோமா? அசிங்கப்படுத்திட்டீங்களா சைனா கூடிய கையில கொடுத்து? இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட பேச முடியுமா? ஏதாவது சொன்னா கோச்சுக்குருவானுங்க, நமக்கு தான் தேசபக்தி எடுப்பானுங்க. ரேஞ்சுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்ப ஜி நட்டுன்னு லட்சணம் தான் மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா திட்ட. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. இப்ப ஒண்ணும் இல்லை, சிக்காகோவுக்கு போனோம், அதுல இவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரே ஒரு 1:1 போஸ்ட்ல எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டாரு. 10 வருஷம் நட்டு நிறுத்திருக்கீங்க. இது ஒரு மைனாரிட்டி ஆட்சியில. சரி, ஒரு A4 ஷீட் வேணாம், ஒரு சின்ன நம்ம அந்த சிகரெட் அட்டைக்கு பின்னாடி என்ன பண்ணிருக்கோம் குடிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நாங்களாவது அதை படிச்சு தெரிஞ்சு இனிமே வர வீடியோல இப்படி ஒரு வீடியோ கூட போடுறோம். ஒரு வீடியோ போடலாம். இந்த பாருங்க ஜி, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுறீங்க? பாத்தீங்களா எவ்வளவு முதலீடுகளை வந்து இறக்குமதி பண்ணிட்டு வந்திருக்காரு பாருங்க. எத்தனாயிரம் கோடிகளுக்கு அம்பானிகளுக்கு அதானிகளுக்கு புரோக்கர் பண்ணி. அதுதான் ஆல்ரெடி காடி இன்னொன்று இருக்கு. இப்ப முதலீடுகளை ஈர்த்ததுல கவர்மெண்ட்டுக்கு ஈர்க்கல, ஆனா அம்பானி அதானிகளுக்கு முதலீடு எடுத்திருக்காப்புல. அப்ப அம்பானி அதானி வந்து இந்தியர்கள் தான் இங்கே தான் இருக்காங்க. அப்ப அம்பானி அதானிகளுக்கு முதலீடுகளை இருப்பது என்பது இந்தியாவுக்கு ஈர்த்த முதலீடு தானே. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கு நீ? அப்ப அம்பானி அதானிக்கு இருக்கிற முதலீடுங்கிறது அவர் எங்க கொண்டு போறாப்புல? சம்பாரிச்சுன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்காவும் கொண்டு போறாப்புல. அவர் இங்க இருக்காப்புல. கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரன் தண்ணி உரிக்கிறான். தண்ணி உரிச்சு அவனுக்கு குடிச்சுக்கிறான். நமக்கு தான் பாட்டில் அடிச்சு போத்தல் அடிச்சு விற்கிறான். நம்ம தான் குடிக்கிறோம். நம்ம குடிக்கிறாத சொல்ல. விவசாயிகள் இந்த நிலத்தை கற்பழிக்கிறாங்க. ஆமா, பூமியில ஓட்ட போட்டு தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணி நெல்லை எங்க அனுப்புற? நீங்க எல்லாம் ஃபாரின் அனுப்புறான், வெளிநாட்டுக்கு அனுப்பி லட்சமா சம்பாதிக்கிற விவசாயிகள் அப்படிங்கிறது மாதிரி அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் வெளிநாடுகள் இருந்து இங்க இருக்கின்ற முதலீடு என்பது இந்தியாவிற்கு இருக்கிற முதலீடு இந்தியாவுக்குள்ள தான் இருக்காங்க. அப்போ ஓகே தானே? அப்ப அப்படி பார்த்தோம்னாக்கா A4 ஷீட் பத்தாது, A3 ஷீட்டே பத்தாது. அவ்வளவு பெரிய லிஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். கிரீஸ் நாட்டுக்கும் பிரதமர் போறார். ரொம்ப நீண்ட வருட இடைவெளிக்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் போறார் அப்படிங்கிறதெல்லாம் செய்தி இருக்கு. இந்த கிரீஸ் டைம் அப்படின்னு ஒரு பத்திரிகை. கிரீஸ் அப்பா மட்டும் தான் தெரியும், கிரீஸ் நம்ம அண்ணன் உதைக்கிறது. அதோட கிரீஸ் டைம்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில வந்து செய்தி போடலாம். என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி வரார், ஆஹா அப்படின்னு எல்லாம் சங்கியெல்லாம் வந்து இப்படியே கண்கொத்தி பாப்பா பாக்குறானுங்க. ரைட்டு, பிரதமர் பத்தி ஒன்று பேச போறாங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க ஃப்ளோட் பண்றோம் அப்படின்னு. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. என்னடா சொல்றீங்க? இல்லை, இவர் போகிற பக்கத்தெல்லாம் அவர் நண்பர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்காரருக்கு இந்த மாதிரி ஆர்டர் பிடிச்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை இங்கே வர்றதுனால இங்கே இருக்கிற போர்ட்டை அவர் வந்து குறிவிக்கிறாரோ அப்படின்னு எங்களுக்கு பயம். பாருங்க ஜி, பார்த்தீங்களா உலக நாடுல எப்படி பார்த்து அலறாங்க பார்த்தீங்களா ஜியை? நம்ம ரங்கராஜன் எப்படியே போடுவாப்புல, ஜியை பார்த்தா அமெரிக்காவே சும்மா அதிருது, ரஷ்யாவே சும்மா உதருது அப்படின்னு பார்ப்போம். இல்லை, இப்போ கிரீஸ் பார்த்தீங்கல்ல, ஜி வராருன்னு தெரிஞ்சோடனே பூரா படம் போராட்டத்தில் ஜி வரக்கூடாது பாருங்க அந்த போர்ட்டை. அப்போ எந்த அளவுக்கு எல்லா நாட்டையும் மிரட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஜி போனாலே அந்த நாடே சும்மா நடுங்குது. இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்க. இது ஆஸ்திரேலியாக்காரன் கேஸ் கொடுத்து வெயிட்டிங்ல இருந்துகிட்டு இருக்கான், வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இங்கே கிரீஸ்காரன் வந்து மிரள்றான் உள்ள நுழையிற பார்த்தா, ஏன் என் வீட்டுக்கு இதை கொடுத்து நீ எவனுக்காக விற்க பார்க்குறியா அப்படின்னு. இப்போ இந்த லட்சணத்துல தான் ஒரு நாட்டுடைய பிரதமர் போனாலே, உங்க பிரதமர் போனாலே இந்த லட்சணத்துல தான் இருக்கு. இதுல பிரதமருடைய முதல்வருடைய ஃபாரின் விசிட்டை பத்தி கேட்பதற்கெல்லாம் ஒரு தகுதியும் பாசகக்காரர்களுக்கு கிடையாது. இதுல இந்த ராராக்கள் வேற, ஐயோ சாமி, அவர் சைக்கிள்ல போனா அதுக்கு ஒரு எடிட்டு, நின்று போட்டோ போட்டா அதுக்கு ஒன்று எடிட்டு, அதெல்லாம் இருக்குது சாமி. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. உங்களுக்கு தேவைக்கும் நினைக்கிறேன். அந்த மாநாடுல என்ன பேசினாங்கன்னு ஒரு கிளிப்பு போடுவோமா? அதை வேணா போட்டு அதெல்லாம் முடிச்சுட்ருவோமா? ஆமா, கடைசியா அந்த கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். Today neighboring states also following Tamil Nadu because of vibration. Our political opponents are in terrific confusion and people have Amma appreciation and gave confidence and confirmation for Amma's success in 2016 election. This is not a
prediction, it will certainly come to realization. எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இடிந்த நிலையில் இருக்கிறது, இந்த ஆண்டு அது கட்டி தரப்படுமான்னு கேட்பான். யாரு இது கேட்டன? மந்திரி ஜெகனெல்லாம் கொடுக்கிற அம்மா, தென்னாட்டில் வந்திருக்கிற அம்மா, எதிரிகளை தும்சம் செய்த அம்மா, தேர்தல் ஆனால அம்மா, சொந்த பாட்டுகள் அம்மா, சத்துணவு போட்ட அம்மா, சகல போட்ட அம்மா, பொட்ட போட்ட அம்மா, பொட்ட அம்மா, அம்மா அம்மா. பேரவைத் தலைவர்களே, அப்படிப்பட்ட எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை. இவங்களோட நாங்க சிரிக்கிறதா?